ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 12th பார்த்தீங்களா, அதில் இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு குரூப்பாக ஒரு 100 கொஷின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தி இடம் பெறாத பழந்தமிழ் இலக்கியம் இது. ஸோ இடம் பெறாத இது கேட்குறாங்க. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தி இடம் பெறாத பழந்தமிழ் இலக்கியம் இது. ஸோ இடம் பெறாதது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடம் பெற்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இடம் பெற்றது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், அடுத்து பார்த்தோம்னா கார்40, திருப்பாவை. ஸோ இந்த 5ல என்னது இடம் பெற்றிருக்கு? என்னென்னது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. ஸோ இது 5 தெரிஞ்சிச்சா? அப்ப எதுவும் இல்லாதது எதுன்னு பார்க்கணும். பார்த்தா என்ன இருக்கு? திருவாசகம். திருவாசகம் தான் என்னது? இல்லை. ஆன்சர் திருவாசகம். அடுத்து சுறாமின் தாக்கிய புண்ணை நரம்பால் தைத்ததை கூறும் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைன். ஸோ அப்பயே வந்து இந்த இது நரம்பால தைச்சாங்க அப்படின்றது வந்து சொல்ற ஒரு இது லைன் தான் இது. என்னது? நற்றிணை. அடுத்து பொறுத்துக. திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். அடுத்து கவிஞாயிறு. கவிஞாயிறு யாரு? தாராபாரதி. திருக்குறளா? வி முனுசாமி. ரசிகமணி டி.கே.சி. புதுக்கவிதையின் தந்தை யாரு? சுமூர்த்தி. ஓகேங்களா. அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்னும் சொல் வந்து வழி. அடுத்த நூலாசிரியரும் அவங்க பெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலும் என்ன பார்க்கலாம். கீரா என்னது? கோபாலபுரத்து மக்கள். தமிழின்பன், வணக்கம் வள்ளுவர். அடுத்து பாரதிதாசன், பிசிராந்தையார். ராபி சேது பிள்ளை, தமிழின்பம். எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம். எல்லாமே அதேதான். ஓகேங்களா. ஸோ அதுலயும் பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி பெற்றிருக்கலையே அந்த நூல் தான் இது. ஓகேங்களா. அடுத்து அறுவடை திருநாளின் பெயர்களையும் மாநிலங்களையும் பொறுத்துக. ஸோ மகா சங்கராந்தி என்னென்ன வரும்? ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசா, மகாராஷ்டிரா. லோரி பஞ்சாப். உத்தராயன் குஜராத், ராஜஸ்தான். பொங்கல் பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஓகே. ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? ஆசாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆசாரக்கோவை அப்படின்ற பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகே, இது பார்க்கலாம். ஓகே, இப்போ பொறுத்துங்க. பெருவாயின் முள்ளியார் என்ன எழுதினாரு? ஆசாரக்கோவை. பூங்குடி முடியரசன். விரநுள்ளி வெளிச்சங்கள் தாராபாரதி. தீர்க்கதரிசியார்னு பார்த்தோம்னா புவியரசு. அடுத்து பறந்து விருந்து இருப்பதால் எதுக்கு பறவை அப்படின்னு பேர் வச்சாங்க? ஸோ பறவை அப்படின்னு பேர் வச்சாங்க பறந்து இருக்கிறதுனால. ஸோ எதுக்கு? பறவைனா என்னது? கடல். அடுத்து பொறுத்துக. பொருள் தருக, அது பொறுத்துங்க. கொங்குனா மகரந்தம். மேரு இமயமலை. மேதினி உலகம். விளைவு விளைச்சல். சிற்றில் சிறுகுட்டலில் வருமா? சிற்றில்னா சிறு வீடு. அடுத்து காட்டின் வளம் என்றும் பண்புள்ள விலங்கு என்றும் அழைக்கப்படும் விலங்கு இது. புலி. திருக்குறளை பற்றிய தவறான செய்தி எது? திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அடுத்து அறத்தப்பால்ல 70, பொருட்பால் 38, இன்பத்துப்பால்ல 25 அதிகாரமும் இருக்கு. முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி அப்படின்ற இதுல இருக்கு. ஸோ எல்லாமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏதும் இல்லை. அடுத்து வாய்மை எனப்படுவது உண்மை மட்டும் பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்கள் ஆராயப்படும். யாரோட செல்வம்? சான்றோர்கள் ஆராயப்படும்.
பொறாமை இல்லாதவரோட செல்வம்னா என்னது? சான்றோர்களால் ஆராயப்படும். இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது. அரசன் என்ன பண்ணும்? எந்த வழியில ஃபர்ஸ்ட் செல்வம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் யூகிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஈட்ட ஆரம்பிக்கணும், அதை காப்பாற்றணும், காப்பாத்தி மக்களுக்கு என்ன பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் அவரோட கடமை. அது அரசனது. பின்னொரு மரபு தொடர்களில் தவறானது எது? குயில் கூவும், புறா குளரும், சேவல் கூவும், கூகை குளரும். புறா என்ன பண்ணும்? குணுகும், குளராது. கூகை தான் குளரும். சோ புறா என்னது? குணுகும். அடுத்து, கவிஞர் ஏறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர் யார்? வாணிதாசன். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டுக்கேற்ப முளவை மீட்டுவது எது? அதாவது ஒரு பாடல் வரும், அந்த வல்லைப்பாட்டுன்னா என்னது? அந்த அரிசி குத்தும் போது பெண்கள் பாடிட்டே இது பண்றதுதான் என்னது? வல்லை பாட்டுன்னுவாங்க. ஸோ அந்த வல்லைப்பாட்டம் குத்தத்துக்கு ஏற்ற மாதிரி முளவை மீட்டது எது அப்படின்றாங்க. எதுனா ஓடை. அடுத்து, தமிழ் ஓவியத்தை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஓகே. மத்திய அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. எம்ஜிஆருக்கு எப்போ? 1990. ஓகே. அம்பேத்கருக்கு எப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்துல் கலாமுக்கு எப்போன்னு போடுங்க. ஓகே. அசாம் மாநிலத்தில் ஜோர்பிடாட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வனமகன். ஏன்னா ஒரு புதுசா ஒரு வனத்தை அவர் உருவாக்கி இருப்பாரு, அதனால்தான் வனமகன் அப்படின்றாங்க. அடுத்து, பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? நாராய் செங்கால் நாராயண் பாடியிருப்பார் இல்லையா, சத்திமுத்த புலவர். ஓகே. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்று கூறிய தமிழ் கவிஞர் யார்? படிச்சது ஏன் படிச்சோன்னு மறக்க கூடாது அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே. பாவேந்தர் பாரதிதாசனை நேரில் பார்க்காமலே அவரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார்? யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஓகே. கல்வி கண் திறந்தவர் என்று பெருந்தலைவர் காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் நூலக விதிகளை உருவாக்கியவரும் யார்? ரா அரங்கநாதன். ஆள் அமைக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி, இதை இயற்றியவர் யார்? ஔவையார். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை? 6000க்கும் மேல். தமிழ் என்ற சொல்லை முதலில் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின் என குறிப்பிடும் நூல் மற்றும் காண்டம் எது? சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். தமிழன் கண்டாய் என்று தமிழன் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்ட நூல் என்ன? அப்பர் தேவாரம். துரைமாணிக்கம் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 8. அணுவை துளைத்து எல்கடலை புகட்டி குறுக தவித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுபவர் யார்? ஔவையார். இதே அணுவை துளைத்து அதாவது கடுகு, அந்த கடலுக்கு பதிலாக கடுகை சொல்லிப்பாங்க. கடுகை புகட்டி குறுக தவித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடிப்பார். அவர் யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தமிழ் விடுத்துவது என்றும் இலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கிய வகை. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தழங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் பாடலை பாடியவர்? ஔவையார். வண்டோடு புக்க மணவாய் தின்றல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது?
சிலப்பதிகாரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று பாடியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மன்னனும் ஆசார கற்றவும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல். மூதுரை. கற்றோர்க்கு சென்றமிடெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். ஔவையார். த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்ற புதிய நூலுக்கு எர்னஸ்ட் ஹெமிங்கே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1954. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையின் ஆசிரியர் யார்? கலாபிரியா. அப்படியே நிற்கட்டும் மரம் எழுதினது யாருன்னா ராஜ மார்த்தாண்டம். அடுத்து, பாரதியின் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி என்று வாழ்த்து பாடலின் சூழ்கழி என்ற சொல்லின் களி குறிப்பது எதை? பாரதியின் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி என்ற வாழ்த்து பாடலில் சூழ்களி என்ற சொல்லின் களி குறிப்பது எதை? அறியாமை, இருள். வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் வாழ்க என்றவர் யார்? வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் வாழ்க என்றவர் யார்? பாரதியார். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எது? மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிதும் பிரிதாகும் என செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எது? தொல்காப்பியம். கடைசங்க காலத்தின் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் என்று கூறும் கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? கடைசங்க காலத்தில் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் என கூறும் கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பொதி எனும் தொடர் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. சித்திரை எழுத்து. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி மற்றும் குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பவர் யார்? பவனந்தி முனிவர். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை யாது? 1300. பின்வரும் இந்திய மொழி குடும்பங்களில் தவறானது எது? அதாவது மொழி குடும்பங்கள் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல எது இல்லை தவறானதுன்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க ஆசிய மொழிகள் அதுதான் தப்பு. ஆக்சுவலி என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா இந்தோ ஆரியன், ஆக்சுவலி ஆரியன் வரையும் மாத்திக்கோங்க. இந்திய ஆரிய மொழிகள், அடுத்து திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முண்டா அல்லது ஆஸ்ட்ரோ ஆசிய. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதில் என்ன வரும் பார்த்தோம்னா முண்டா அல்லது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்படி நம்ம பண்ணிக்கணும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று முழங்கியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கூ என்று புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழில் 2 அடிக்கும் அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்ன? கன்னி. காணியின் அளவு யாது?
1/80. சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் எனும் பாடல் இடம்பெறும் நூல் என்ன? சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமில் சிறிது உளவாகும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. நன்னூல். ஓகே, கூற்று என்னன்னு பார்க்கலாம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகள் ஆதியிலே தமிழே ஆகும். காரணம், ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் போது அவர்களுக்கு மொழி மாற்றம் அதிகமாகி அது வேறு இடையான தொடர்பு குறையும் போது வேறு மொழி ஆகிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த வேறு இங்க வரும், அது வேறு மொழி ஆகுறது அப்படின்னு வரும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தோம்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்றது ஆதியிலே தமிழே எல்லாம் கிடையாது. தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு திராவிட மொழி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு கிளை மொழி. திராவிட மொழின்றது கிளை மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இதே வந்து தமிழ்லாம் கிடையாது, தமிழோட கிளை மொழி. பட் வந்து காரணம் வந்து கரெக்ட் தான். அதாவது ஒரே மொழியை பேசும் மக்கள் வந்து வெவ்வேறு இடத்துக்கு வாழ போகும்போது என்ன ஆகும்னா மொழி மாற்றம் வந்து அதிகமாகி அது வேற மாதிரி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ காரணம் சரி, கூற்று வந்து தப்பு. அடுத்து, செந்தமிழை செழுந்தமிழை செய்வதும் வேண்டும் என்று யாருடைய ஆசை? பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ செந்தமிழை செழுந்தமிழை செய்வோம் வேண்டும் சொன்னது யாரோட ஆசை பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசனோட ஆசை. அதிர அடிச்சா உதிர விளையும் என்ற சொலவடையின் பொருள் என்ன? அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு சொலவடையோட பொருள் என்ன? முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை வந்து இது பண்ணிதான் இது வரும். அதாவது முயற்சி செஞ்சோம்னா எதுவுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்து, வஞ்சனை சொல்வாரடி கிளிய வாய் சொல்லில் வீரடி என்ற வரிகளை உடைய கிளிக்கண்ணி பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். குறிப்பு வினையச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகே, அடுத்து, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறைந்து வருதுனாவே தொகை, வேற்றுமை உருவு மறைந்து வருது, அப்ப என்னவா இருக்கும்? வேற்றுமை தொகை. அடுத்து, கவிதையை எழுதினார் என்பது எவ்வகை தொகாநிலை தொடர் ஆகும்? வேற்றுமை புகார் நிலை தொடர். அடுத்து, மாடு வயலில் புள்ளை மேய்ந்தது தொடரில் வினைமுற்றியது. மேய்ந்தது. ஓகே, எந்த வேற்றுமைக்கு உருபு இல்லை, அதாவது உறுப்புகள் இல்லை. உருபு முதலுக்கும் எட்டாமுக்கும். ஆன்சர் ஏ அண்ட் சி. பாவை வந்தால் என்பது எவ்வகை வேற்றுமை ஆகும்? இரண்டாம் வேற்றுமை. தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது எனப்படும். தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற மொழி சொற்களும் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். அன்மொழி தொகை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயர் எச்சம் எது? பார்த்த. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. சீர். பகுபதத்தின் உறுப்புகள் எத்தனை? 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை வருதலே அது. ஓகே. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3.
தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும். பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று என்னது? படித்தான் அப்படின்றத முடிஞ்சு போச்சு. இறந்த கால வினைமுற்று. ஓகே, பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல்லிடு. ஏவல் செய்யறது, ஒருத்தவங்களை போய் செய்யன்ற மாதிரி சொல்றது. என்னது? ஓடு. இதெல்லாம் என்னது? வியங்கொல்ல வரும். ஓகே, கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருட்களிலும் வரும் உவம உருபு எது? கருவி பொருள், கருத்தா பொருள். ஓடு, ஓடு. அடுத்து, பொற்சில்லை என்னும் சொல் எதற்கான எடுத்துக்காட்டாகும்? மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. எப்படி வரும்? பொன்னாலான சிலை அப்படின்ற மாதிரி வருமா? ஆள் வருமா? அதாவது ஃபுல்லா இது பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா, ஸோ எப்படி வரும்னா, இந்த சிலை, அதாவது இந்த பொண்ணோட பயன்தான் என்னது? சிலை. ஸோ அந்த பொண்ணோட அந்த தங்கத்தோட இதுதான் என்னது? சிலையா மாறுது. ஸோ அப்ப அந்த உருவும் அதோட பயனும் என்னது? கூட வந்திருக்கு. ஆனா அது வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்திருக்கு. அதனாலதான் என்னது? உடன் தொக்க தொகை அப்படின்றாங்க. எதிர்கால நிலை அமைந்துள்ள வினைமுற்று எழுதுக. வருவான். இனிமேல் தான் வருவான். அடுத்து, அழகிய மலர் என்பது எந்த வகை பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். ஏன்னா அதுல காலமே காட்டல இல்லையா? காலம் காட்டாதான் என்னது? குறிப்பு பெயரெச்சம். குழுக்குழுவென்று இதில் பயின்று வந்துள்ளது எது? குழுக்குழுவென்று அப்படின்னா அது என்னதுன்னு கேக்குறாங்க. இரட்டை கிளவி. ஓகே, 5ஆம் வேற்றுமை உருபு எது? இன். நல்ல பையன் என்பது எந்த வகை பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். துரியோதனன் வருகிறான் என்பது எந்த வகை ஆகு பெயர்? ஊமையாகு பெயர். அதாவது பார்த்தோன்னா துரியோதனன் வருகிறான்னா துரியோதனே வரான் அப்படின்றதுன்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்தோன்னா இப்ப சகுனி வரான் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சகுனிய வரதா? அப்படி கிடையாது. சகுனி வேலை செய்யறவன், அந்த கேரக்டருக்கு ஒத்து போனவன ஆகி வரத்தான் என்னது? ஊமையாகு பெயர். அவன் ஊமையா சொல்றோம். சகுனிக்கு ஊமை செய்யறோம், துரியோதனுக்கு ஊமை செய்யறோம். ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்து, பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் எந்த வகை அணி? வஞ்ச புகழ்ச்சி அணி. இலக்கண வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகே, குழு குழு, இரட்டை கிளவி, 5ஆம் வேற்றுமை இன். அடுத்து, பாடா மனிதன் என்பது எந்த வகை பெயரெச்சம்? பாடால என்னது? ஈறு. பாடாத, பாடா அப்படின்றது அந்த பாடாதன்றது என்னது? ஈர் கெட்டு போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஈர் கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாடாத அப்படின்னு எதிர்மறை. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இரவு பகலும் அப்படின்றது என்னது? என்னது? வெளிப்படையா வந்திருக்கு. ஸோ அப்படி என்ன சொல்லுவாங்க? இதை எண்ணுமை. அடுத்து, தொட்டனை தூணும் மரக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்னும் குரலில் அந்த அணியில் பயின்று வந்துள்ள எந்த அணியில் பயின்று வந்துள்ளது? தொட்டனை தூணும் மரக்கேணி மாந்தர் கற்றனை தூரும் அறிவு என்ன அணி பயின்று வந்திருக்கு? எடுத்துக்காட்டு ஓமை அணி. மரபு கவிதைகள் எழுதுவதற்கு என்ன இலக்கணம் தேவைப்படும்? எந்த இலக்கணம் சொல்லுவாங்க? யாப்பு இலக்கணம். ஓகே, இயலு இசை என்பது எந்த வகை தொடர்? உண்மை தொகை. ஏன்னா இயலும் இசையும் அப்படின்றது என்னது? மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே, ஒரு வாக்கியத்தில் முதலில் வருவது எது? எழுவாய். எழுவாய் தான் என்னது ஃபர்ஸ்ட் வரும் ஒரு வாக்கியத்துல முதல்ல வருது. ஓகே, ஒரு சயின்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். Which are the following statements about bases are true? அதாவது
காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானது? காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக, துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடின் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. இவை பினாப்தலின் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சின் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகிறது. இந்த மாதிரி ஒரு 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது பார்த்தோம்னா ட்ரூ. ஒன்று 3 மட்டும்தான் ட்ரூ. என்ன பார்த்தோம்னா இது வந்து என்ன ஆகும், அப்படியே ஆப்போசிட்டா வரும். சிவப்பாத்தா நீளமமாக்கும் மாற்றும். ஓகேங்களா. அடுத்து இவை பினாப்தலின் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சின் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றது வராது. ஆக்சுவலி இதுவும் மாறி வரும். ஸோ இது என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1 3 மட்டும் தான் கரெக்டு. ஓகே, அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் மீட் பண்ணுறேன். பாய். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.